சுய விவர பதிவில் அதாவது செல்ஃப் எனுமரேஷன் செய்யும்பொழுது இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்து உறுதி செய்த பிறகும் அடுத்த பக்கத்திற்கு செல்லவில்லை என்றால் வரைபடத்தில் உங்கள் வீட்டின் சரியான கூரையமைப்பிற்கு நேராக சிவப்பு நிற பின்னை ரெட் பின் காட்டும் பார்த்தீங்களா, அதை என்னென்னா நீங்கள் நகர்த்தி வைக்கவில்லை என்ற அர்த்தம். வரைபடம் உங்கள் துல்லியமான இடத்தை உணர்ந்தவுடன் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான பொத்தான் செயல்படும். இதை சரி செய்ய கீழே உள்ள படிகளை பின்பற்றுங்கள். பின்ன நகர்த்துங்க. வரைபடத்தில் உள்ள சிவப்பு நிற பின்னை உங்கள் வீட்டின் துல்லியமான இடத்திற்கு இழுத்து வையுங்கள். அதற்கு உங்கள் வலது கையை பயன்படுத்தினீங்கன்னா வலது கையோட கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் அப்படியே விரிச்ச மாதிரி இப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதான் அந்த மாதிரி தான் ட்ராக் செஞ்சால் தான் உங்களுக்கு என்னென்னா ஜூம் அவுட் ஆகும். ஜூம் இன் ஜூம் அவுட் செஞ்சு தான் நம்ம எனது லொக்கேஷனை நகர்த்தி பண்ண முடியும். விடுபட்ட விவரங்கள், அதாவது மாவட்டம், உள்ளூர் பகுதி போன்ற விவரங்கள் விடுபட்டு இருக்கிறதா அல்லது ஏதேனும் ஒரு பெட்டி சிவப்பு நிறத்தில் காட்டப்படுகிறதா என்று சோதித்து பூர்த்தி செய்ய வேண்டும். இணைய உலாவி மாற்றம், கூகுள் குரோம் அல்லது எட்ஜ் போன்ற புதுப்பிக்கப்பட்ட ப்ரௌசர்களை பயன்படுத்துங்கள் அல்லது கணினிக்கு மாற்றாக மொபைல் ஃபோனில் முயற்சி செய்யுங்கள். திரையில் ஏதேனும் பிழை செய்தி, அதாவது எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அல்லது பொத்தான் சாம்பல் நேரத்தில் அழுந்தாமல் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மொபைல் இருந்தால் விரலால் நகர்த்தவும். வரைபடத்தை 2 விரல்களால் பெரிதாக்குங்கள். அதாவது நீ வலதுகையை பயன்படுத்தினா வலதுகையோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் விரித்து உங்களுக்கு அதை என்னது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். விரித்து சுருக்கி என்னென்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி நகர்த்தலாம். பின்னை இழுக்கணும். அங்குள்ள சிவப்பு பின்னை என்னென்னா அதாவது ரெட் பின் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் வீட்டின் மேல் சரியாக இழுத்து வைக்கணும். மறுதொடக்கம், அதாவது என்ன மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் என்னென்னா அதாவது ஸ்டார்டிங்லேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியும் வரல அப்படின்னா ப்ரௌசரின் மேல் வலதுபுறம் உள்ள 3 புள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் செய்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு போய் என்ன பண்ணலாம், அதை ஆன் செய்யலாம். நன்றி.